ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி கர்நாடகா ஃபேமஸ் பிசிபேலே பாத் தாங்க செஞ்சுருந்தேன். எனக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மிளகு, சீரகம், மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, காய்ந்த மிளகாய், தனியா, அப்புறமேட்டு கொப்பரை தேங்காய் இதெல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே பெருங்காயத்தூளும் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கசகசா போடலாம், நான் போடல இன்றைக்கி. அப்புறமேட்டு பொடிச்சு வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் அரிசி, துவரம்பருப்பு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் நெய், கடுகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் தக்காளி, புளி தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறமே இந்த பொடி செஞ்சுருப்பீங்களா, அந்த பொடியில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு அந்த ரைஸில் ஊற்றிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த புளி தண்ணியும் ஊற்றிட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுவும் போட்டு கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாக்குன்னா ரெடி ஆகிடுங்க. இதை எப்படி சர்வ் பண்ணணுன்னாக்குனா, ஒரு தட்டில் எடுத்து ரைஸை வச்சுட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்றிட்டு காரா பூந்தியும் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்புறமேல்ட்டு எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக மாறட்டும்.